ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 96% இந்த 3 மாவட்டங்களிலும் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நான் அதையும் பார்த்தபொழுது 92% +2 தேர்ச்சியை பெற்றிருந்தது. இப்படி நான் பார்த்துவிட்டு இதை 100% உயர்த்த வேண்டும் என்று ஆலோசனையில் வழங்கி பார்த்தபொழுது அதுவும் 4 அல்லது 5 பள்ளிகளில் கவனம் செலுத்தினால் போதும், வருகின்ற இந்த ஆண்டில் நாம் 100% எட்ட முடியும் என்பதை நான் திட்டமாக தொடங்கினேன். இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் 1920 நம் நாட்டை சார்ந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து இந்த மக்கள் படிக்க வேண்டும், கல்வி பயில வேண்டும் என்பதற்காக இந்த கல்லல் சீரமைப்பு பள்ளிகளை உருவாக்கினார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக காமராஜர் பள்ளிகளை தொடங்கினார். அதற்கு அடுத்து அண்ணா, தலைவர் கலைஞர் இந்த கல்விக்கான கட்டமைப்பை உருவாக்கி இந்தியாவை இன்றைக்கு கல்வியில் சிறந்த மாநிலமாக உயர்ந்திருக்கிறது. நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆண்டு மட்டும் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமாக 44,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு நிலையை பார்க்கிறோம். எதை காலம் தாழ்த்தலாம், நம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய கல்விக்கான அந்த காலம் தாழ்த்தக்கூடாது என்பதற்காக திட்டங்களை நிறைவேற்றியவர் முத்தமிழின தலைவர் கலைஞர் அவர்களும் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையை நமது மாண்புக்கு அருமை சகோதரர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட சென்னை விமான நிலையத்தில் பள்ளி கல்வித்துறைக்கான நிதிகளை பெறுவதற்காக டெல்லி செல்லக்கூடிய அமைச்சரையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த